Hello everyone. So in this lesson we are going to learn about recycler view. Recycler view வந்து எவ்வளவு சிம்பிளா நம்ம லேர்ன் பண்ணுமோ அவ்வளவு சிம்பிளா லேர்ன் பண்ண போறோம். recycler viewன்றது பெரிய கான்செப்ட். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எது நமக்கு தேவையோ அதை மட்டும் ஒரு பேசிக்கா வந்து கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ். எதுக்காக நான் recycler view யூஸ் பண்ணணும்? ஏன்னா அவுட்புட் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் லிஸ்ட் வியூ மாதிரி தான் இருக்க போகுது. பட் பேக் எண்ட்ல கோடிங் மட்டும் மாறும். எதுக்காக நான் வந்து லிஸ்ட் வியூ பதிலாக நான் recycler யூஸ் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். So let me share the whiteboard first. Okay, I hope this is visible. இப்போ இது ஒரு லிஸ்ட் வியூ நீங்க ஷோ பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ பண்ணுவீங்க இல்லையா? ஒரு 100 டேட்டா ஒரு 100 நேம்ஸ் இந்த லிஸ்ட் வியூல ஷோ பண்றீங்க அப்படின்னா 100 மெமரியுமே எடுத்துக்கும். இப்போ அரே லிஸ்ட் இருக்கு இல்லையா? அதுல வந்து 100 மெமரியுமே 100 டேட்டா லோட் பண்ணிருப்போம். அது வந்து 100 மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்கும். அதனால லிஸ்ட் வந்து ஓரளவுக்கு ஃபாஸ்டா இருக்கும். ஓகே, பட் இது வந்து லிஸ்ட் வியூ எல்லா மெமரியுமே எடுத்துக்கும். பட் ரீசைக்கிளர் வியூ என்ன பண்ணும் அப்படின்னா வாட் எவர் இஸ் விசிபிள் ஆன் ஸ்கிரீன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 கான்டாக்ட் நேம்ஸ் தான் விசிபிள் அந்த ஸ்கிரீன் இருக்குன்னு வைங்களேன். அப்போ என்ன ஆகும்? ஒரு 7 அப்படின்னா ஒரு 12 ஒரு 13 மெமரி ஸ்பேஸ் தான் எடுத்துக்கும். என்ன பண்ணுவோம் அப்படின்னா வென் யூ ஸ்க்ரோல் அப், இப்படி ஸ்க்ரோல் பண்ணுவீங்க இல்லையா? ஸ்க்ரோல் பண்ணும்போது இன்விசிபிள் ஆகிற ஐட்டம் இருக்கு இல்லையா? அதோட மெமரியை கிளியர் பண்ணிட்டு விசிபிள் ஆகிற மெமரிக்கு அது கொடுத்துரும். விசிபிள் ஆகிற லிஸ்ட் ஐட்டம்க்கு அது கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா 100,000 எவ்வளோ இருந்தாலும் சரி, எதெல்லாம் விசிபிள் அந்த ஸ்க்ரீன் அதுக்கு மட்டும் மெமரி எடுத்துக்கிட்டு விச் இஸ் கோயிங் இன்விசிபிள் அவுட் ஆஃப் ஸ்க்ரீன் போகிறதுக்கு மெமரி ஃப்ரீ பண்ணிட்டு இது கொடுத்துரும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ஹேவிங் ரீசைக்கிளர் வியூ. ஸோ எல்லாமே கான்செப்ட்ல சேர்ந்த லிஸ்ட்டில் என்னென்ன பார்த்தோமோ எல்லாமே சேர்ந்தா ஒரு அரே லிஸ்ட் டிக்ளேர் பண்ணுவோம். அரே லிஸ்ட்டோ இல்லை ஹவர் யூ வாண்ட் டு எப்படி உங்கள் டேட்டா ரீசைக்கிள் கொடுக்குமோ அதை ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு ஒரு அடாப்டர் ரெடி பண்ணுவோம். அந்த டேட்டா வந்து அடாப்டர்ல போடுவோம். அந்த அடாப்டருக்கு ரீசைக்கிள் வியூ அந்த யூஐ காம்போனன்ட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி வச்சிருப்போம், அதை போடுவோம் இல்லையா? சேம் லிஸ்ட் ரெடி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம். அதை டிக்ளேர் இனிஷியலைஸ் பண்ணுவோம். அப்புறம் தனியாக ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் டேட்டாவை ஆட் பண்ணி அந்த அரே லிஸ்ட் தூக்கி அடாப்டர்ல ஆட் பண்ணி அடாப்டரை வந்து லிஸ்ட் ஆட் பண்ணுவோம். அதே தான் கான்செப்ட் தான் இங்கே. லிஸ்ட்டுக்கு பதிலாக ரீசைக்கிள் யூஸ் பண்ண போறோம். இங்க என்ன அப்படின்னா அடாப்டர் தான் விஷயமே. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ கிரியேட் த அடாப்டர். ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் டூ இட். சிம்பிளா பண்ணுவோம். ஸ்டிக் டு கண்டென்ட். ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் வித் சிம்பிள் அடாப்டர் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வேற எதுவுமே கஷ்டம் கிடையாது. பிகாஸ் எவ்ரி திங் இஸ் சேம் அஸ் லிஸ்ட் வியூ. ஆக்சுவலா இப்போ லிஸ்ட் வியூ இஸ் நோ மோர் யூஸ். எங்கெங்கெல்லாம் ஒரு லிஸ்ட் மாதிரி நீங்க பாக்குறீங்களோ லைவ்ல உங்க அப்ளிகேஷன் மொபைல்ல புது அப்ளிகேஷன் பாக்குறீங்களோ எல்லாமே ரீசைக்கிள் யூஸ் பண்ணிருக்காங்க. லிஸ்ட் வியூ எங்கேயுமே யூஸ் பண்றது இல்லை இப்போ யாருமே. தட்ஸ் டீப்ளிகேட்டட். நோ லாங்கர் லிஸ்ட் வியூ இஸ் அவைலபிள். யூ லேர்ன் லிஸ்ட் வியூ பிகாஸ் இதுக்காக தான். இது அப்பதான் புரியும். எடுத்தோடனே ரீசைக்கிள் டீச் பண்ண அப்படின்னா கன்ஃபியூசிங்கா இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ தட்ஸ் வை ஐ டீச் லிஸ்ட் வியூ ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஐ டீச்சிங் ரீசைக்கிள் நவ். ஸோ லெட்ஸ் without any further delay let us start the coding part. Where is the Android Studio? Here is our Android Studio. என்ன பண்ண போறோம் அப்படின்னா let's start a new project as usual. Empty activity. Next, my recycle view example அப்படின்னு வச்சுக்கிறேன். Other than that everything is fine. Just click finish. ஓகே, ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வழக்கம் போல இதை மினிமைஸ் பண்ணிட்டு இங்க போயிட்டு என்ன பண்ண போறோம்? delete the text view, change the layout to அதெல்லாம் பண்ணலாம் இல்லையா? பட் இங்க ஒரே ஒரு யூஐ கமெண்ட் தான் இருக்கு. ஸோ ஐம் ஜஸ்ட் கீப்பிங் இட் ஆஸ் இட் இஸ். ஒரு ரீசைக்கிள் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு ஐடி கொடுக்கலாம். இது பாருங்க விட்டு வந்து இப்படிலாம் இருக்கு. அதை நான் மேட்ச் பண்ணிட்டு மாத்திக்கிறேன். தட்ஸ் இட். அண்ட் தென் ஐடி கொடுப்போம். ஐடி ஆர்இ அண்ட் தென் ஜாவால என்ன பண்ணுவோம்? டிஐயூ recycler view RE is equal to find v by id r dot id dot re id கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஒரு அரே லிஸ்ட் டிக்ளேர் பண்ணலாமா? இங்க வந்து நீங்க அரே லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் என்ன வாட் கைண்ட் ஆஃப் டேட்டான்னு சொல்லிங்கன்னா பெட்டர் சொல்லணும். அரே லிஸ்ட் ஆஃப்
string for example AR னு வச்சுக்கோங்க. Okay, and then I declare an initialize பண்றோம். Find by id r dot id dot, sorry, this is not a UI component, right? So எப்படி பண்ணணும்? Object creation procedure, new array list semicolon. So நம்ம array listக்கு என்ன பண்றோம்? Some data add பண்றோம். Hi, Ramu something, so no some data. Okay, add பண்ணிட்டோம். Control D கொடுத்து நான் add பண்ணிட்டேன். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம்? லிஸ்ட் வியூ அப்படின்னா அரே அடாப்டர் கிரியேட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? பட் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to create the adapter. நம்ம தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ தட்ஸ் how I'm going to do it. ரைட் கிளிக், நியூ, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் என்னென்ன வச்சுக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் மை அடாப்டர், சும்மா ஏதோ ஒரு நேம். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இந்த கோடிங் நான் என்ன பண்ண போகிறேன்? நெட்லேருந்து எடுக்க போகிறேன், காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் நோ நீட் டு வரி அபவுட் திஸ் ஒன். I'll explain the code after I create this adapter. இதுதான் அந்த adapter. Control C, Control V. இந்த கோடிங் நான் ஷேர் பண்றேன் GitHubல. You can make use of that. Okay, awesome. எல்லாமே ரெடி. Okay, so I'm going to remove the unwanted codes to make the code simple and stick to content. நமக்கு இப்போ தேவை ரீசைக்கிள் மட்டும்தான். as usual நம்ம பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி தான். அதெல்லாம் தேவையில்லை. Okay, that's it, I guess. ஸோ நம்ம இந்த ஒரு லேஅவுட் கிரியேட் பண்ணணும். அதையும் நான் கிரியேட் பண்ணுறேன். கிளிக் ஆன் த எரர், லேஅவுட் ரிசோர்ஸ் ஃபைல். ஓகே, ஜஸ்ட் கிளிக் ஓகே. இதில் நான் என்ன வச்சுக்க போகிறேன் அப்படின்னா ஒரே ஒரு டெக்ஸ்ட் வியூ மட்டும் வச்சுக்க போகிறேன். கன்வெர்ட் வியூ, லீனியர் லேஅவுட், அண்ட் தென் ஓரியன்டேஷன் வெர்டிகலாக மாற்றிட்டு ஒரே ஒரு டெக்ஸ்ட். அதாவது நம்ம அந்த அடாப்டருக்கு வந்து ஒரு லேஅவுட் ஃபைல் தரணும். ஓகே, தட்ஸ் வை ஐ கிரியேட்டட் திஸ். அண்ட் தென் இதோட ஐடி என்னன்னு பார்க்கலாம். ஐடி வந்து டெக்ஸ்ட் வியூ. அதை அப்படியே கொண்டாந்து இங்கே கொடுத்துடலாம். எடுத்துடலாம், தேவையில்லை. I'll explain this code. Text view, that's it. So இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவுட்புட் பார்த்துடலாம், and then I will explain the code. ஸோ அடாப்டர் பேர் என்ன? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் இல்லையா? மை அடாப்டர் சம் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு நியூ அடாப்டர். இது என்ன இருக்கு பாருங்க, ஒரு கான்டெக்ஸ்ட் அண்ட் தென் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். கான்டெக்ஸ்ட் என்ன பண்ணும்? திஸ் கொடுக்கலாம், இல்லை கரண்ட் கிளாஸ் டைம் டாட் திஸ், ரெண்டு ஒன்று தான். ஏன்னா பிகாஸ் ஆன் கிரியேட்ல வெறும் திஸே போதும். And then AR, that's it. And then finally list view, and the recycle கொடுத்தா போதும். set adapter, that's it guys. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொடுக்கணும். அது என்ன அப்படின்னா ரீசைக்ளர் வியூக்கு டாட் set layout manager நியூ லீனியர் லேஅவுட் மேனேஜர்னு கொடுக்கணும். இது வந்து ஒரு இனிஷியலைசேஷன் ப்ரொசீஜர், அவ்வளோதான். உள்ளுக்குள்ள திஸ் கொடுத்துருங்க, தட்ஸ் இட். பண்ணலாமா? when I run it we are going to get the output. ஒரு recycle view load ஆகும். ஓகே, ஸோ நீங்க ஒரே ஒரு ஹை தான் இருக்கு. ஏன்? பிகாஸ் மேட்ச் பேரண்ட் தான் இருக்கு, எல்லாமே ஓகே.
கண்டுபிடிப்போம். இது மேத் பேரண்ட் தான் இருக்கு. இது வந்து மேட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஆக்சுவலா இது ஸ்டில் தேர். இப்போ ஸ்க்ரோல் பண்ணா வரும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா இருக்கு பாருங்க கீழே. இதுதான் பிரச்சனை. ஏன்னா இது மேட்ச் பேரண்ட் இருக்குது. ஒரே ஒரு டெக்ஸ்ட் வேவ் ஃபுல் இதை எடுத்துக்கிச்சு. வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். லெட்ஸ் ரன் இட். ஸோ வி காட் இட். ஓகே, ஸோ இதுதான் ரீசைக்கிளர் வியூ. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஜஸ்ட் சும்மா நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ தட் நிறையா இருந்தால் தானே ஸ்க்ரோலிங் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகே, நிறையா கண்ட்ரோல் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிட்டேன். ரன் பண்ணால் வி ஹேவ் நிறையா இருக்குது. ஓகேவா, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எமுலேட்டர்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட் மொபைலில் ரன் பண்ணிங்க அப்படின்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ரீசைக்கிளர் வியூ. இதில் என்ன அப்படின்னா இந்த லேஅவுட்டை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். Let me minimize this. For example, you can change the text size. என்ன வச்சுக்கலாம், ஒரு 26 SP. கலர் கூட மாற்றலாம். இது நீங்கள் இட்ஸ் a layout ஃபைல், என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் ஹேஷ் இப்போ ப்ளூ வைக்கலாமா, இந்த கலர் வைப்போம். You can see it look like this. இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இன்னும் வேறு என்ன பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆக்சுவலாக இது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது இண்டிவிஜுவல் ஐட்டம். ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் த அடாப்டர். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இதுதான் அவுட்புட். இதுதான் ரீசைக்கிளர் வியூ. ஓகேவா, இட்ஸ் ஃபாஸ்டர். இட்ஸ் ஃபாஸ்டர் when comparing to list view. Okay, consumes less memory and faster, more efficient. Okay, so now let me come back to this code. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அரே லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுறோம் ஆஃப் ஸ்ட்ரிங், அதை வந்து ரீசைக்கிள் கொடுத்துட்றோம். தட்ஸ் இட் ரைட். ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம், இந்த அடாப்டருக்குள்ள என்ன இருக்குங்கிறது மட்டும்தான். ஓகே, ஸோ லெட் மீ கோ ஹெட் அண்ட் ஓப்பன் திஸ். இப்போ நான் சொல்ல போகிற அடாப்டர் கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஐம் ப்ரெஸ்ஸிங் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் மைனஸ். அதனால என்ன ஆகுது அப்படின்னா எல்லாமே மினிமைஸ் ஆகுது. இது ஐ வில் மேக் ஷூர் ரெக்கார்டிங் இஸ் ஆன் ஆர் நாட். Yes, recording is still there. It's going on. Fine. Fine. So, இது கூட எடுத்துடலாம். Recycle இவ்வளோ சிம்பிள் கோட் இஸ் awesome to have. ஓகே, ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் ஒரு கிளாஸ் நேம் இருக்கும். ஓகே, ஒரு கிளாஸ் நேம் இருக்கும். எக்ஸ்டென்ஸ் ரீசைக்கிளர் வியூ டாட் அடாப்டர். இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா so this is the class name we created. It can be anything. Always என்ன பண்ணுவோம் அப்படின்னா we extend with the recycler view dot adapter னு extend பண்ணுவோம். ஓகே, நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அதுக்குள்ள ஒரு வியூ ஹோல்டர் கிளாஸ் ஒன்று இருக்கும். இது எப்படி ஒரு வியூ ஹோல்டர் கிளாஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னா இது என்ன வேணும் நேம் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் I am okay. Okay, that's it. Let's make sure அது ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். Okay, still working, not a problem. Okay, that's just a class name. அதாவது ஒரு கிளாஸ்க்குள்ள கிளாஸ் போட்டிருப்போம். இந்த கிளாஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ் இருக்கும்.
அந்த கிளாஸ் வந்து will be it can be any name. என்ன விஷயம் என்னன்னா இதுதான், that should be extending with the recycler view dot view holder எக்ஸ்டெண்ட் பண்ணிச்சு அப்படின்னா it is become a view holder class. இதுல தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இனிஷியலைசேஷன், டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன் நீங்க தான் பண்ணுவோம். என்னென்ன வந்து அந்த எக்ஸ்எம்எல் லேஅவுட் இண்டிவிஜுவல் ஐட்டம் இருக்குதோ அது நான் ஐ வில் டாக் அபவுட் தட். அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிக்ளேர் அண்ட் இனிஷியலைஸ் பண்ணுவோம் கன்ஸ்ட்ரக்டர்ல. ஓகே, so because we have only one text view, that's why I'm saying item view than the variable item view dot find view id text view system. Okay, that's it. இதுல வந்து just declaration and initialization மட்டும் தான் பண்ணுவோம். Okay, this is clear, right? அதே மாதிரி it is receiving in the constructor is receiving one context as well as one list of string. அதுதான் வந்து நம்ம ரீசைக்கிள் ஷோ பண்ண போறோம். டேட்டா வந்து இங்க தான் வருது, இதுதான் ரிசீவ் பண்ணுது. இதுதான் வந்து இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம லோக்கலா ஒரு டேட்டா பேஸ், லோக்கலா ஒரு வேரியபிள் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து லோட் பண்ணிட்டோம். ஓகே, ஆசம். அது மட்டும் இல்லாம ஒரு லேஅவுட் இன்ஃப்ளேட்டர் கிரியேட் பண்ணி அந்த இன்ஃப்ளேட்டருக்கு கான்டெக்ஸ்ட்டை ப்ரொவைட் பண்றோம். அங்க வந்து வர கான்டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டோம். தட்ஸ் இட். ஓகே, நீங்க ரொம்ப டீப்பா போவேன்னா இதுதான் வந்து கான்ஸ்டன்டான கோடு தான். ஆல்வேஸ் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் இனிஷியலி. ஃபைன். So next நம்ம I have talked about this one and then I have talked about these things, right? So மிச்சம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 தான் இருக்கு. Let me go one by one. இது என்ன சொல்றது அப்படின்னா அந்த டேட்டா, அந்த வேரியபிள் நம்ம அங்க வந்து அனுப்பணும் இல்லையா, அதோட சைஸை வந்து தெரிஞ்சு வச்சுக்குது. இந்த கெட் கவுண்ட்ன்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட்ஸ் அ லூப். என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒரு லேஅவுட் இருக்கு இல்லையா, ஓகே லெட் மீ கம் பேக் டு திஸ். இதுதான் இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா செட் கண்டென்ட் வியூ நம்ம அன்கிரியேட்டுக்கு அப்புறம் அது தட் ப்ராசஸ் இஸ் டன் பை திஸ் அன்கிரியேட் வியூ. ஓகே, இதுல தான் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த லேஅவுட்டை இன்ஃப்ளேட் பண்றோம் நம்ம. ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா இன்ஃப்ளேட், இந்த லேஅவுட்டை இன்ஃப்ளேட் பண்ணி இந்த ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் இன்ஃப்ளேட் பண்ணுன்னு சொல்றோம். ஓகே, அண்ட் தென் இந்த இடத்துல தான் என்ன பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம். அங்க வந்து டேட்டாவை வாங்கி இங்கே பொசிஷன் வருது அப்படின்னா இது எல்லாமே ஒரு ஒரு வாட்டி லூப் ஆகும். இஃப் யூ சி த அவுட்புட், இது ஒரு லேஅவுட், இதுதான் தனித்தனி லேஅவுட். ஸோ இந்த அடாப்டர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லேஅவுட்டை எடுத்து அரேலேருந்து ஒரு டேட்டாவை எடுத்து செட் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகும். திரும்பவும் லேஅவுட் எடுத்து அரேலேருந்து ஒரு டேட்டாவை எடுத்து செட் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகும். அப்படியே செட் பண்ணிட்டே வரும். தட்ஸ் வாட் திஸ் அவுட்புட். ஓகே, தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் அடாப்டர். தட்ஸ் இட். அந்த பொசிஷன், அந்த இந்த ஒரு இதில் பர்டிகுலர் பொசிஷன் வந்து என்ன பண்ணோம்னா 0 1 2 3 ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டே இருக்கும். ஒரு வாட்டியும் அந்த டேட்டாவை வாங்கி என்ன பண்றோம் அப்படின்னா ஹோல்டர்ல இருக்கிற டெக்ஸ்ட் வியூல செட் பண்றோம். அனிமல் சும்மா ஒரு வேரியபிள் நேம் அது வந்து இதில் செட் பண்றோம். தட்ஸ் இட் கைஸ். திஸ் இஸ் ஆல் அபவுட் ரீசைக்கிளர் வியூ. இதுதான் பேசிக். இது தெரிஞ்சது அப்படின்னா போதும், நீங்க நிறைய விஷயம் ரீசைக்கிள் பண்ண முடியும். இந்த அடாப்டர் கிளாஸ் வந்து எப்போதுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். எது மாறும் அப்படின்னா இந்த ரீசைக்கிள் இருக்கிற யூஐ காம்போனன்ட்ஸ் மாறும். அது மாறுச்சு அப்படின்னா இங்க டிக்ளரேஷன் மாத்துவீங்க. டிக்ளரேஷன் மாத்துறீங்க அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் பண்ற விதம் மட்டும் மாறும். அவ்வளவுதானே தவிர மற்ற எல்லாமே சேம் தான். எவ்ரிதிங் இஸ் சேம் கோட். ஓகே, ஆஸ் பர் யுவர் ரெக்கார்ட் அவுட்புட், உங்களுக்கு அவுட்புட் எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க, இந்த லேஅவுட்டை டிசைன் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு டெக்ஸ்ட் வியூ நான் ஆட் பண்றேன்னு வைங்களேன், டெக்ஸ்ட் வியூ 2ன்னு வச்சுக்கிறேன். என்ன பண்ணுவேன், இன்னும் ஒரு வாட்டி டிக்ளேர் அண்ட் இனிஷியலைஸ் பண்ணணும். டிக்ளேர் பண்ணிட்டேன், இனிஷியலைஸ் பண்றேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல அதை யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். கண்ட்ரோல் டி செட் டெக்ஸ்ட். சும்மா நான் என்ன பண்றேன், ஒரு ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு டெக்ஸ்ட், ஒன்று ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்ல வந்து அரே லிஸ்ட் டேட்டா எடுத்து காட்டும். செகண்ட் டெக்ஸ்ட் எப்போதுமே ஹாய் ஹாய் தான் காட்டிட்டு இருக்கும். டைனமிக்காக டேட்டா எடுத்து பண்ணால் அது டைனமிக் காட்டும். இட் இஸ் சேம் ஃபார் இமேஜ் ஷோ பண்ணலாம், டைட்டில் என்ன வேணா ஷோ பண்ணலாம். சரியா? இப்போ நீங்கள் ரெட்ரோஃபிட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரெட்ரோஃபிட்லேருந்து ஒரு டேட்டாவை அப்படியே எடுத்து நம்ம அரே லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இதில் ஷோ பண்ணலாம். ஒரு இமேஜாக இருந்தால் யூஆர்எல் கூட எடுத்து கிளைட் லைப்ரரி யூஸ் பண்ணி கூட ஷோ பண்ணலாம். இதுதான் திஸ் இஸ் வாட் ரீசைக்கிளர் வியூ. ஸோ லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ் பிலோ. தேர் இஸ் அ ஆப்ஷன், ரைட்? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. உங்களை மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஆன்சர் ரிப்ளை பண்ணுவாங்க, நான் கூட ரிப்ளை பண்ணுவேன், நம்ம சப்போர்ட் டீம் கூட ரிப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடிஞ்சால் மற்றவங்களோட கொஸ்டின் நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் நவ். தேங்க்யூ.